வணக்கம். எடப்பாடி பழனிசாமி டெல்லி போயிட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் எல்லாருமே படு பிஸி ஆகிட்டாங்க. ஒருங்கிணைந்த அதிமுக உருவாயிடும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி வீம்பா இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி வீம்பா இருந்தால் பாஜக மேலிட என்ன நினைக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி தூக்கி போட்டு செங்கோட்டையனை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்தாங்க. ஆனால் இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு பாஜக முயற்சி பண்ணுது. எடப்பாடி பழனிசாமி அது ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு. பாஜக வேறு திட்டத்தை கையில் எடுத்து அதிமுகவுக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்துறதுக்கான முயற்சி ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பிளவு ஏற்படுத்தினா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, இது அதிமுகவுக்கு பாதிப்பை விட பாஜகவுக்கும் அதிக பாதிப்பை கொடுக்கும். ஏன்னா அதிமுகவோட அவங்க கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதிமுக பிளவுபடுத்தணும்னு சொல்லி தான் அண்ணாமலை மாநில தலைவர் சொல்லிகிட்டு இருக்காரு. ஏன்னா பிளவுபடுத்துங்க, அதிமுக சின்னம் கட்சி இதெல்லாம் கிடைக்காம இருந்துச்சுன்னா பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி, திராவிட கட்சிகளுக்கு எதிரான ஒரு கூட்டணி கண்டிப்பாக வலுவாக மக்கள் நமக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறார். சரி, இதில் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவங்க ரோல்லாம் என்ன, இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி கடந்த மாதம் 25ஆம் தேதி என்ன செஞ்சார், டெல்லி போனார். அது டெல்லி போன ஒரு விஷயமே யாருக்குமே தெரியாது. அமித்ஷாவை சந்திக்க போனார். அமித்ஷாவை சந்திச்சுட்டு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திட்டு வந்தார். அவர் ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரே விஷயந்தான், ஒருங்கிணைந்த அதிமுக ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவங்களை கட்சியில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். இவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி போயிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சவொடனே ஓபிஎஸ் கண்டிப்பாக பாஜக மேலிடம் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்க சொல்லிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது நம்மளை கட்சிக்குள்ளே திரும்பவும் சேர்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு திருவொற்றியூரில் இருக்க வடிவம்மன் கோயிலில் போய் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சீட்டில் எழுதி அந்த சீட்டை வச்சு வழிபாடெல்லாம் பண்ணிட்டு வந்தார். ஒரு நம்பிக்கையாக வந்தார் ஓபிஎஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அங்கே இருக்கும்போதே, டெல்லியில் இருக்கும்போதே ஓபிஎஸ் எல்லாம் நாங்கள் கட்சியில் சேர்க்க மாட்டோங்க அப்படிங்கிற மாதிரி அவர் தெனாவட்டாக பேச ஆரம்பிச்சிட்டார். வழக்கம் போல் தான் அமித்ஷாவை சந்திச்சுட்டு ஓபிஎஸ், சிபிஎஸ் ரெண்டு பேருமே ஒன்றா இருக்கும்போது சசிகலாவை நான் கட்சிக்குள்ளே சேர்க்கவே முடியாது, எந்த சூழ்நிலையும் நான் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு போடு போட்டார். அப்போ கூட அமித்ஷா சென்னையில் வச்சு அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போது கூட அவர் என்ன செஞ்சார், ஓபிஎஸ் ஓகே சொல்லிட்டாரு, சசிகலா இருந்தால் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. டிடிவி தினகரன் கூட்டணிக்குள்ளே வரணும்னு சொன்னார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி கேட்கவே இல்லை. 2021 அப்படி ஒரு சூழ்நிலை உருவாயிருந்துச்சுன்னா திரும்பவும் அதிமுக ஆட்சியில் உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. அப்படி இல்லை அப்படின்னாலும் திமுக ஒரு தனி மெஜாரிட்டியில் ஜெயிச்சிருக்க முடியாது அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட கருத்துமாக இருந்துச்சு. ஆனால் இதை எதையுமே எடப்பாடி பழனிசாமி காது கொடுத்து கேட்கல. திரும்பவும் சசிகலாவை சேர்க்க முடியாதுனாரு. இப்போ இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக நாங்கள் ஓபிஎஸ்ஸையும் கட்சிக்குள்ளே சேர்க்க மாட்டோம் அப்படின்னு அடித்து பேச ஆரம்பிச்சிட்டார். இது ஓபிஎஸ்க்கு பயங்கரமான ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திருச்சு. என்ன இது, கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் 2026 வரைக்கும் நான் தான், டிசம்பர் வரைக்கும் பார்த்துடலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்தார். பாஜக சப்போர்ட் பண்ணிச்சுன்னா தேர்தல் ஆணையம் ரெட்டையிலையும் இது கட்சியும் எடப்பாடி பழனிசாமி கிடைக்க விடாமல் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தார். இந்த மாதிரி சமயத்தில் ஓபிஎஸ்ஸை திரும்ப கட்சிக்குள்ளே சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு பிரிஞ்சவங்க தான், கட்சியை விட்டு விலகினவங்க தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு தலைமை அலுவலகத்தை அடித்து நொறுக்கினார். அவருக்கு எப்படி அதிமுகவுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப்பை இவர் போட்டு விட்டார். உடனே ஓபிஎஸ்க்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. என்னங்க அது அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியலிங்கத்துக்கெல்லாம் ஃபோனை போட்டு பேசி, பத்தியா எப்படி பேசுகிறாரு பத்தியா எடப்பாடி பழனிசாமி, அங்கே பாஜக ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க, இவருக்கு இன்னும் இந்த திமிரு அடங்கவே இல்லையே, வெறும் தோல்வியாக கொடுத்துட்டு என்னவோ பெரிய ஆளுமையான ஒரு தலைவர் மாதிரி அவர் பேசிகிட்டே இருக்கிறாரு. நான் ராமநாதபுரத்திலே பலாப்பழ சின்னத்தில் நின்று அதிமுக பின்னாடி தள்ளின ஒரு ஆள் நான். செல்வாக்கு இவ்வளவு தூரம் இருந்துமே அதிமுக தோக்குறதுக்கு மிக முக்கியமான காரணம் செல்வாக்கான நபர்களை தென் மாவட்டங்களில் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சது தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது. அதிமுக தொண்டர்கள் எல்லாத்துக்கும் தெரியுது. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் தெரிய மாட்டேங்குது. இதையும் உணரலை அப்படின்னா கண்டிப்பாக அதிமுகவை அழிவு பாதைக்கு தான் கொண்டு போகிறாரு. எனக்கு என்னவோ மறைமுகமாக திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் வைத்திலிங்கத்திட்ட கூட இப்போ புலம்பி தள்ளியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும் அப்படிங்கிறதுல பாஜக மும்மரமாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமியை தாண்டி கட்சிக்குள்ளே இருக்கிற அதிமுகவில் இருக்கிற முக்கியமான 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி திரும்பவும் அடம் பிடிச்சார் அப்படின்னா, அவருக்கு ஏப்ரல் 6 வரைக்கும் தான் டைம். அடம் பிடிச்சார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை தள்ளி விட்டுட்டு அதிமுக உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இந்த சைடு ஓபிஎஸ் இப்படி ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா சசிகலா ஒரு போராட்டத்தை கையில் வச்சுட்டு நடத்திட்டு இருக்காங்க. சசிகலாவை பொறுத்த வரைக்கும் பாஜக என்ன செஞ்சாங்க, ஓகே சொல்லிட்டாங்க, கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு சேர வேண்டியதெல்லாம் அவங்க சசிகலாவும் பண்ணி விட்டாங்க. எல்லாமே முடித்த பிறகு பாஜக சசிகலா அதிமுகக்குள்ளே உள்ள வர்றதுக்கு ஓகே அப்படின்ட்டாங்க. பெரிய பதவியெலாம் வேணாம், எடப்பாடி பழனிசாமி தலைமையை கூட நான் ஏற்றுக்க தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இறங்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வகையில்
உள்ளே போயிடுவோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆதரவாளர்லாம் வச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சசிகலா இருந்தாங்க. சசிகலா சார்பாக பார்த்திங்கன்னா யார் பேச்சுவார்த்தை டெல்லி மேலிடத்தோடு நடத்துனாங்க அப்படின்னா அவருடைய கணவர் நடராஜனோட சகோதரர் ராமச்சந்திரன் அவர் மூலமாக தான் வந்து பாஜக மேலிடத்தோடு வந்து பேச்சுவார்த்தைலாம் நடத்துனாங்க. பாஜகவில் முக்கியமான தலைவர்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா பாய்ஸ் கார்டன் இல்லத்துக்கெல்லாம் வந்து சசிகலா வந்து சந்திக்க வச்சார் ராமச்சந்திரன். அவர் வந்து டெல்லியில் சில மூக்கெல்லாம் பண்ணார். திரும்பவும் சசிகலாக்கான வாய்ப்புகளை வந்து அதிகமாக கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச பிறகும் பார்த்திங்கன்னா திவாகரன் வந்து பெருசாக வந்து தலையிடலை. ஏற்கனவே வந்து சசிகலாவுக்கும் அவருக்கும் முரண்பாடு இருக்குது, எந்த விஷயத்துலையும் நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி திவாகரனை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வந்து வேலை பார்த்து வச்சுருந்தாங்க. அதனால் அவரும் பெருசாக பேசலை. ராமச்சந்திரன் வந்து செயல்படுறாரு, அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து பாஜகவோட தேசிய செயற்குழு கூட்டம் பெங்களூரில் நடக்குது. அதுக்குள்ளே வந்து கூட்டணியை முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அதிமுகவோட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையெல்லாம் விறுவிறுன்னு நடக்குது. இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சசிகலா வந்து உள்ளே வருவாங்களா மாட்டாங்களா, சசிகலாவுக்கு என்ன அதிமுகவுக்குள்ள ரோலு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்குது, பேசப்பட்டுக்கிட்டுமே இருக்குது. ஆனால் சசிகலா வந்து வேணவே வேணான்னு சொல்லி பிரதமர் மோடி நினைக்கிறார். அமித்ஷா வந்து ஓகே சொல்லிட்டாரு. ஆனால் பிரதமர் மோடி வந்து சசிகலா வேணாங்க, அவங்க ஜெயலலிதாவோட இருந்தவங்க, ஜெயலலிதாவை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும், ஜெயலலிதா என்னென்ன முடிவுகள் எப்படிலாம் எடுப்பாங்கன்னு தெரியும். அதே பாணியாக அவங்க சசிகலா எடுத்தாங்க அப்படின்னா அதிமுக வலுவான ஒரு பலமான அதிமுக உருவாயிடும். அப்புறம் பாஜக வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். பார்த்துக்கங்க, ஒரு எல்லை வரைக்கும் தான் சசிகலா வந்து நம்ம பயன்படுத்தணும். அதுக்கப்புறமா பயன்படுத்துனீங்க அப்படின்னா நம்ம தலையில் நம்மளே மண்ணாளி போட்டுக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவங்களுக்கு. சசிகலாவுக்கு இவ்வளோ தூரம் மூவ் பண்ணி கடைசியில் டெல்லி வந்து நம்மளை வந்து தள்ளி விட்டுருச்சா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. நடுவில் வந்து செங்கோட்டையனை வச்சு பேச்சுவார்த்தை நடத்துனாங்களா. செங்கோட்டையன் சசிகலாவோட விசுவாசி. செங்கோட்டையன் ஒருவேளை அதிமுகவோட புதுசாக வந்து கட்சியை வந்து அவர் கண்ட்ரோலில் போனால் கூட நம்ம ஒரு அவைத்தலைவராக கூட ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து சசிகலா இருந்தாங்க. ஆனால் இது எதையுமே பார்த்திங்கன்னா பாஜக கண்டுக்கவே இல்லை. சசிகலாவை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடியை என்ன நினைக்கிறார் அப்படின்னா சசிகலா வேணாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறார். ஓபிஎஸ் டிடி தினகரன் இவங்களை கட்சிகளை கொண்டு வரலாம், சசிகலா வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறாரு. என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. சசிகலா நிலைமை திரிசங்கு சொர்க்கம் போல் அவங்களும் நடுவில் நின்று தடுமாறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்குது. சரி, இவங்களை தாண்டி டிடிவி தினகரனோட கணக்கு என்ன அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை வந்து அவர் தொகுதியில் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது கூட அவர் பெருசாக பேசிகிட்டே இருந்தார். டிடிவி தினகரன் கையில் வந்து அதிமுக வரும் அப்படின்னு சொன்னார். கட்சி அவர் கட்டுப்பாடில் தான் வரும், காத்துருங்க, ரொம்ப அதிமுக வந்து டிடிவி கையில் வர்றதுக்கு ரொம்ப நாள் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார். இது வந்து டிடிவி தினகரனுக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்தது. அவருடைய அலுவலகத்தில் கூட காலி பண்ண சொல்லும்போது கூட அவர் பெருசாக வந்து எடுத்துக்கவே இல்லை. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தார். அமமுக பற்றி அவர் பெருசாக கண்டுக்காமல் இருந்தார். ஆனால் வந்து இப்போ வந்து சூழ்நிலைகள் எல்லாமே மாறி இப்போ டிடிவி தினகரனையும் சேர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் உருவாகிட்டுருக்கு. ஆனால் அமித்ஷா வந்து டிடிவி தினகரனை கட்சிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 2024 2021 வந்து சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை அவரால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு 30 தொகுதியில் கொடுத்து விட்டார். அது வந்து இப்போயும் வந்து அவருக்கான செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத நாடாளுமன்ற தேர்தலில் நிரூபிச்சுட்டு தான் இருக்கிறார். இந்த மாதிரி சூழ்நிலையில் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்களை வந்து கண்டிப்பாக தவிர்க்க முடியாது அப்படிங்கிறது பிரதமர் மோடிக்கும் தெரியும், அமித்ஷாவுக்கும் தெரியும். சசிகலாவை வந்து ஈஸியாக சுலபமாக கழட்டி விட்ற மாதிரி இவங்களை கழட்டி விட முடியாது அப்படிங்கிறதுல இருக்கிறாங்க. இப்போ இவ்வளவு சப்போர்ட்டாக வந்து டிடிவி தினகரன் கையில் கட்சி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பேசினார் அண்ணாமலை. இன்றைக்கி அவரே மாநில தலைவர் பதவியில் நிற்க முடியுமா, தொடர முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக பாஜக கூட்டணி உருவாச்சுன்னா நான் அவங்க இதில் வந்து நான் மாநில தலைவர் பதவியில் இருக்க மாட்டேன், ஒரு சாதாரண தொண்டனாக இருந்து கட்சிக்காக உழைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ அப்படி ஒரு இணைப்பு உருவாகுது அப்படிங்கும்போது அவர் வந்து ஒரு சாதாரண தொண்டராக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அண்ணாமலை சொல்கிறாரு அப்படிங்கிறத தாண்டி புலம்புறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். சரி, இவங்க 3 பேர் பட்டியலையும் தாண்டி 4ஆவதாக ஒருத்தரை வந்து பாஜக வளர்த்துடுச்சு, செங்கோட்டையன் நிலைமை என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு. செங்கோட்டையன் கையில் தான் கட்சி வரப்போகுது, செங்கோட்டையன் தான் பொதுச்செயலாளர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் எல்லாமே இருந்துகிட்டு இருந்தது. செங்கோட்டையனும் வந்து அடிக்கடி வந்து அமித்ஷாவை, நிர்மலா சீதாராமனை இவங்களெல்லாம் சந்தித்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினார். ஜேபி நட்டாட்டையெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினார். இவ்வளோ தூரம் நடத்திட்டு திடீர்னு பார்த்திங்கன்னா செங்கோட்டையனை வந்து பேச்சுவார்த்தை நடத்தாமல் அப்படியே எடப்பாடி பழனிசாமிகிட்டே பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இப்போ பிரதமர் மோடியை ஏப்ரல் 6 சந்திக்கிறதுக்கு மதுரை விமான நிலையத்தில் சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு, கொடுத்துருக்குறாங்க. ஓபிஎஸ்
அன்னைக்கு வந்து பிரதமர் மோடியை சந்திக்கிறாரு. ஒருவேளை 2 பேருமே வர சொல்லி ஒரே இடத்துல உட்கார வச்சு பேச போகிறாரா பிரதமர் மோடி அப்படிங்கிறதும் தெரியல. இந்த மாதிரி சூழ்நிலையில் செங்கோட்டையனும் வந்து ஒரு நடுவில் வளர்த்து விட்டாங்க. திடீர்னு செங்கோட்டையனை பற்றி ஒரு பரபரப்பு அதிகமாச்சு. செங்கோட்டையன் கையில் கட்சி போயிடும் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அவருக்கு ஆதரவாக ஒரு 43 மாவட்ட செயலர்கள் வந்து பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் மாறி வரும்போது செங்கோட்டையனும் இப்போ வந்து தனிச்சு விடப்பட்டிருக்கிறாரு. பாஜக வந்து திரும்ப எடப்பாடி பழனிசாமிகிட்ட வச்சு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. பாஜகவோட பிளான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களெல்லாம் காரணம் வச்சு எடப்பாடி பழனிசாமியை டார்ச்சர் பண்ணுறது தான். அது தெளிவாக பண்ணுறாங்க. ஆனால் இவங்களை எல்லாத்தையும் நம்ப வச்சு ஏமாத்துன மாதிரி இப்படி ஏமாத்துனாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஓபிஎஸ் வேணும், டிடிவி தினகரன் வேணும், சசிகலா வேணும், செங்கோட்டையன் ஆல்ரெடி கட்சியில் இருக்கிறார். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக செங்கோட்டையனை பழி வாங்குவாரா மாட்டாரா? திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி கையில் கட்சி போச்சுன்னா கண்டிப்பாக பழி வாங்குவார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பாஜக வந்து இப்போ செங்கோட்டையனை வச்சு கேம் விளாடுறாங்க. ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 83 மாவட்ட செயலர்கள் அதிமுகவில் இருக்கிறாங்க. இதில் கிட்டத்தட்ட 52 பேர் வந்து எடப்பாடி பழனிசாமியோட தீவிரமான விசுவாசிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா பல இதில் வந்து சிவி சண்முகம், கேபி முனுசாமி, விஜயபாஸ்கர், சம்பத், வேலுமணி, தங்கமணி அப்படின்னு சொல்லி பல மாவட்ட செயலர்கள் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு மனநிலையில் இருக்காங்களா அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. நிறைய இடங்களில் அவங்க வந்து செங்கோட்டையனுக்கு ஆதரவு மனநிலையில் இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமிங்க அவங்களுக்கு எதிரான மாவட்ட செயலர்கள் பலரை வந்து நியமனம் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, எடப்பாடியோட ஆதரவு மாவட்ட செயலர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 52 பேர். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிறது சாத்தியமே இல்லைங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் அதிமுக இருக்கும். எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர். எடப்பாடி பழனிசாமிக்காக தான் வந்து பாஜக வந்து பிரச்சாரமே பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பில் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சாத்தியப்படாதுங்க. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக பாஜக கூட்டணி நிறுத்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களோட ஸ்டைல், பாஜகவோட என்டிஏவோட ஸ்டைல் என்னன்னா, முதலமைச்சர் யார் அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க. கொள்கை தான் வந்து முதல்வர் வேட்பாளர். அதுக்கப்புறமா தேர்தல் முடிஞ்சு அவங்க வெற்றி பெற்ற பிறகு தான் முதலமைச்சர் யார் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி வேணால் நான் தான் இந்த இதில் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிக்கலாம். சொன்னாலும் அவருக்காக நான் ஓட்டு உழுவாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இதனால தான் வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கார். பயங்கரமான ஒரு குழப்பத்தில் இருக்கிறாரு. ஒன்றுமே செய்ய முடியாமல் ஒரு தவிப்பில் இருக்கிறாரு. வேறு வழியே கிடையாது. பாஜகவோட நம்ம அனுசரித்து தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரு. அனுசரித்து போனாலும் அவங்க ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்க சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களை கட்சிக்குள்ளே கொண்டு வா, சசிகலா இல்லை வேணாம் அப்படின்னாலும் இவங்களை 2 பேர்த்தையுமே அது கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓபிஎஸ்ஸை மட்டும் சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமியோட கடைசி வாக்குமூலமாக இருக்குது, கடைசி கோரிக்கையாகவும் இருக்குது அமித்ஷாட்ட. ஓபிஎஸ்ஸை வேணால் கட்சிக்குள்ளே சேர்க்குறேன். ஓபிஎஸ் வந்து எதுவுமே அது வந்து பேச மாட்டார், நம்ம சொன்னால் கேட்டுக்குவார். அவரை வந்து ஈஸியாக பழி வாங்கலாம், தேர்தல் முடிஞ்ச பிறகு தூக்கி போடலாம் அவரை, அப்புறமா என்ன வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூட இருக்கலாம். ஆனால் சசிகலாவை டிடிவி தினகரனோ கட்சிக்குள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னம்னா அவங்க ஒரு குருபீசம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து இருக்குது. அதனால் இப்போ வந்து இறங்கி வந்து ஓபிஎஸ்ஸை மட்டும் கட்சிக்குள்ளே சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு இருக்காரு. டிடிவி தினகரனை கூட்டணிக்குள்ளேயாவது சேருங்க அப்படின்னு பாஜக அழுத்தம் கொடுக்குது. இதுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அதிமுகவோட தலைமை மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுதான் இன்றைக்கி அதிமுகவில் நடந்துக்கிட்டு இருக்க விஷயங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.